சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 118:15 வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய கூடாரத்தில், உங்களுடைய வீடுகளில், குடும்பங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். எப்படி உண்டாக்க போகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறது. கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்ய போகிறது. பராக்கிரமம் உள்ள கிரியையை உங்களுக்காக கர்த்தருடைய வலதுகரம் நடப்பிக்க போகிறதுனால, உங்களுடைய கூடாரத்தில் நீங்கள் அநேக நாளாய் காத்திருந்த உங்கள் குடும்பத்தாருடைய ரட்சிப்பு, உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்பு, உங்கள் கூடாரத்தின் ரட்சிப்பு உண்டாக போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஏன் கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்ய வேண்டியது இருக்கிறது ரட்சிப்புக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு அப்படின்ற ஒரு காரியம் வரும் பொழுது, ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது. அதில் பிசாசு என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரட்சிப்புக்கு எதிராக நின்று கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு ஆத்மாவுடைய ரட்சிப்புக்கு விரோதமாகவும் பிசாசானவன் என்ன செய்கிறான்? கிரியை செய்கிறான், நின்று கொண்டு இருக்கிறான். அன்றைக்கு பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் பல வாதைகளை எகிப்தில் அனுப்பினார். ஆமேன். பார்வோன் என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் ரட்சிப்படைய முடியாதபடிக்கு, மீட்படைய முடியாதபடிக்கு, விடுதலையடைய முடியாதபடிக்கு பார்வோன் எதிர்த்து நின்றதை பார்க்க முடியும். மோசையோடு எதிர்த்து நின்றதை என்ன செய்ய முடியும்? நம்மளால் பார்க்க முடியும். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்தில் கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்ய ஆரம்பித்தது? பராக்கிரமம் செய்ய தொடங்கினது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்து எகிப்தின் 430 வருஷ அடிமைத்தனத்தை என்ன செய்தது? அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவித்தது. அதே போல தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் குடும்பத்தாருடைய ரட்சிப்பு, உங்கள் கூடாரத்துடைய ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் முறியடிக்கிற அவருடைய வல்லமையை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் வெளிப்பட பண்ண போகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்துங்க. ஆண்டவரை நல்லா துதிக்க ஆரம்பிங்க. நல்லா நீங்கள் துதிக்க 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 கர்த்தருடைய நாமத்துக்குரிய பாடல்களையும் அவருடைய இரத்தத்தின் வல்லமையின் பாடல்களையும் நீங்கள் பாடி துதிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார் என்றால், உங்கள் வீட்டில் பராக்கிரமம் செய்ய ஆரம்பிப்பார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய வலதுகரம் உயர ஆரம்பிக்கும். வலதுகரம் பராக்கிரமம் செய்ய ஆரம்பிக்கும். அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகும். உங்கள் குடும்பத்தாருடைய மீட்பு உண்டாகும். அந்த ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படும். சத்துருவால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படும். எப்படி விடுவிக்கப்பட முடியும்? கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்ய ஆரம்பிக்கும். ஏனென்றால் கர்த்தர் அவர்களுடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய ஜீவனையும் இரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். அதை நீங்கள் கிளைம் பண்ணி நீங்கள் செபிக்கும் பொழுதும், அவருக்காக துதிப்பாடல்களை பாடி நீங்கள் துதிக்கும் பொழுதும் கர்த்தருடைய வலதுகரமானது பராக்கிரமம் செய்ய துவங்கும். அப்படி அவர் பராக்கிரமம் செய்யப்படும் பொழுது சத்துருடைய தடைகள் உடைந்து விழும். தடைகள் உடைந்து விழும் பொழுது அந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். நீங்கள் இதுவரைக்கும் காத்திருந்த ரட்சிப்பை எளிதாக சுதந்திரித்து கொள்ள முடியும். அன்றைக்கு பாருங்களேன், கானானை சுதந்திரிப்பதற்கு எரிகோ ஒரு பெரிய தடையாக நின்று கொண்டிருந்தது. எரிகோவை சூழ 7 நாட்கள் துதித்தார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 7 நாட்கள் சுற்றி சுற்றி துதித்தார்கள். 7வது நாளில் அந்த எரிகோ உடைந்து விழுந்தது. அவர்கள் அழகாய் அதன் மேல் ஏறி சென்று தனக்கான கானான் தேசத்தை என்ன செய்தார்கள்? சுதந்திரித்து கொண்டார்கள். அதனால் நீங்கள் துதிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் சிந்தின ரத்தத்தையும் அவர்களுக்காக கொடுத்த ஜீவனையும் கிளைம் பண்ணி செபிக்க வேண்டியது அவசியம். அப்படி செபிக்கும் பொழுது கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்யும். தடைகளை உடைத்து போடும். உங்களுக்கான ரட்சிப்பை, குடும்பத்துக்கான ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய வலதுகரம் எங்கள் குடும்பத்தில் பராக்கிரமம் செய்து ரட்சிப்பை உண்டாக்க போகிற உம்முடைய கிருபைகளுக்காக உதவி செய்யுங்க. அதற்காக நாங்கள் அதிகமாக உம்மை துதிக்கவும், ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் கிளைம் பண்ணி செபிக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.